ஏழாவது முறையாக இன்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இந்த நிலையில் புதிய வருமான வரியில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது, அதாவது மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. தனிநபர் வருமான வரி விகிதத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் என சிவராமன் முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்றைய தினம் மத்திய பட்ஜெட்டானது முழுமையாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் உரையை 1 மணி நேரம் 26 நிமிடங்களில் முழு உரையை நிகழ்த்தி முடித்து இருக்கிறார். இதில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வரி குறைப்பு என்று சொன்னால் அது தனிநபர் வருமான வரி குறிப்பான அந்த எதிர்பார்ப்பு தான். இதில் தனிநபர் உச்ச வருமானம் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரை உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த வரி விதிப்பில் எந்தவித மாற்றமும் செய்யப்படாததனால் மாத சம்பளம் பெறுபவர்கள் மிகுந்த ஏமாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக 3 லட்சம் வரை புதிய வரி விதிப்பில் எந்த ஒரு மாற்றமும் செய்யப்படவில்லை. ஒரு சிறிய மாற்றம் தான் செய்யப்பட்டிருக்கிறது. 3,01,000 ரூபாயில் இருந்து முன்பு 6 லட்சம் வரை 5% வரி விதிப்பு இருந்த நிலையில் தற்பொழுது இது 3,01,000 ரூபாயில் இருந்து 7 லட்சம் வரை 5% வரி விதிப்பு விதிக்கப்படுவதாக தற்பொழுது அறிவித்திருக்கிறார். அதே போன்று 7,01,000 ரூபாயிலிருந்து 10 லட்சம் வரை 10% வரி விதிப்பானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 10,01,000 ரூபாயிலிருந்து 12 லட்சம் வரை 15% வரி விதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது 3,01,000 ரூபாயிலிருந்து 12 லட்சம் வரை ஒரு சிறிய மாற்றங்கள் செய்து தற்பொழுது இந்த வரி விதிப்பில் மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய மாற்றம் செய்யப்படும், தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சலுகை கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்பொழுது ஒரு சிறிய மாற்றம் தான் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது மாத சம்பளம் பெறுபவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையான கழிவானது தற்பொழுது 50,000 ரூபாயிலிருந்து 75,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதுவுமே கூட ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் தந்திருக்கக்கூடியது என்று சொல்ல வேண்டும். அதே சூழ்நிலையில் ஏஞ்சல் வரி முற்றிலுமாக நீக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பங்குச்சந்தையில் பட்டியல் இடாத நிறுவனங்கள் பெறக்கூடிய அந்த வரி இந்த முறைதான் ஏஞ்சல் வரி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஏஞ்சல் வரி விதிப்பு முறை முற்றிலுமாக நீக்கப்படுவதாக தற்பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதே போன்று அந்நிய முதலீட்டை ஈர்க்கக்கூடிய வகையில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தற்பொழுது விதிக்கப்பட்டு வந்த வரி 40% தற்பொழுது 35% இது குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அதிக கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான அந்த வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இந்த கார்ப்பரேட் வரி தற்பொழுது குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தனிநபர் வருமான உச்ச வரம்பில் ஒரு சிறிய மாற்றம் மட்டுமே செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கு பார்த்தோமேனால் 3,01,000 ரூபாயிலிருந்து 7 லட்சம் வரை பெறுபவர்களுக்கு பார்த்தோமேனால் ஒரு 17,500 ரூபாய் அவர்களுக்கு மிச்சமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று தங்கம், வெள்ளி உள்ளிட்டவர்களின் சுங்க வரி முதல் 15% இருந்தது, தற்பொழுது 6% குறைக்கப்பட்டிருக்கிறது. தங்கத்தின் விலை பார்த்தோமேனால் வரலாறு காணாத அளவில் 55,000 வரை உயர்ந்த நிலையில் தற்பொழுது தங்கம் மற்றும் வெள்ளி விலையானது குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று பிளாட்டினத்திற்கு பார்த்தோமேனால் 6.4% வரி குறைப்பானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சுங்க வரி குறைப்பினால் தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நகைகளின் மீது ஆர்வம் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் மற்றும் இல்லத்தரசிகள் நகைகளை வாங்குவதற்கு மீண்டும் ஆர்வம் காட்டுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று சந்தையில் மீண்டும் தங்கத்தின் புழக்கம் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை முன்னிட்டு தான் தற்பொழுது தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் உள்ளிட்டவை வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே சூழ்நிலையில் பிளாஸ்டிக் மீதான அந்த வரியானது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தக்கூடிய வகையில் பிளாஸ்டிக் இருப்பதனால் அதன் வரியானது 25% தற்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று அறக்கட்டளைகளுக்கு 2% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. அதை இரண்டையும் இணைத்து ஒரே முறையில் வரி விதிப்பதற்கான அந்த வாய்ப்புகளையும் தற்பொழுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த புதிய வருமான வரி விதிப்பில் ஒரு சிறிய மாற்றம் மட்டுமே செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.
வருமான வரி செலுத்துவோரில் 2/3 பங்கு பேர் புதிய வருமான வரி முறைக்கு மாறியுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது கூறியிருந்தார். இந்த நிலையில் தாமதமாக வருமான வரி தாக்கல் செய்யப்படுவது இனி குற்றமாக கருதப்பட மாட்டாது எனவும் அவர் கூறியிருந்தார். இதன் விவரம் என்ன சிவராமன்? அதாவது ஓல்டு ரிஜிம், நியூ ரிஜிம் என்ற 2 வரி விதிப்பு முறைகள் இருக்கிறது. இதில் பழைய வரி விதிப்பு முறையில் இருப்பவர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். புதிதாக பணிக்கு சேர்பவர்கள் புதிய வரி விதிப்பு முறையில் இணைந்து கொள்கிறார்கள். இதில் புதிய வரி விதிப்பு முறையில் ஒரு சில சலுகைகள் கிடைப்பதனால் பழைய வரி விதிப்பு முறையில் இருப்பவர்கள் புதிய வரி விதிப்பு முறைக்கு தொடர்ந்து மாறிக்கொண்டே வருகிறார்கள். தற்பொழுது நிதியமைச்சர் அறிவித்த அறிவிப்பின்படி 2% பேர் புதிய வரி விதிப்பு முறைக்கு மாறியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு ஒரு சில சலுகைகள் கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே சூழ்நிலையில் வருமான வரி செலுத்துவதற்கு முன்பு கால அவகாசம் இருந்தது. அதாவது ஃபினான்சியல் இயர் என்று சொல்லக்கூடிய அந்த மார்ச் 31 அல்லது ஏப்ரல் வரை அவர்களுக்கான அந்த கால அவகாசம் தரப்பட்டது. இனி இது போன்று எந்த ஒரு கால அவகாசமும் கிடையாது. அவர்கள் வருமான வரியை அவர்களுக்கு விருப்பப்பட்ட அந்த நேரத்தில் தாக்கல் செய்யப்படலாம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முன்பு அவர்கள் மீது பார்த்தோமேனால் வழக்கு பதிவு செய்யப்படும். இனிமேல் தாமதமாக வருமான வரி செலுத்துபவர்கள் மீது எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யப்படாது என்று அவர் தெளிவாக விளக்கம் அளித்திருக்கிறார். பீகாரில் விமான நிலையங்கள், மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க 26,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் எனவும் பீகார் மாநிலத்திற்கு பேரிடர் நிவாரணமாக 11,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் கூறியிருந்தார். இந்த நிலையில் பீகார் மற்றும் ஆந்திர மாநிலம் அதிகம் கவனம் பெற்றிருக்கிறதா சிவராமன்? அதாவது இந்த மத்திய பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்று பார்த்தோமேனால் பீகார் மற்றும் ஆந்திரா 2 மாநிலங்களுக்கு அதிகப்படியான திட்டங்கள் அளிக்கப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு பெரும்பான்மையான உதவி செய்தது தெலுங்கு தேசம் கட்சி, அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்களினுடைய தெலுங்கு தேசம் கட்சி. அதே போன்று பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் கட்சி, நிதிஷ்குமார் ஏற்கனவே மத்திய அரசிற்கு பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதத்தினை எழுதியிருந்தார். ஆனால் அந்த கடிதத்திற்கு நேரடியாக பதில் தரவில்லை மத்திய அரசு. இன்றைய தினம் என்னென்ன மாதிரியான சலுகைகள் அறிவிக்கப்படும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் தற்பொழுது பீகார் மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட 2 மாநிலங்களுக்கும் அதிகப்படியான திட்டங்களை மத்திய அரசு அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆந்திராவை பொறுத்தவரை 15,000 கோடி சிறப்பு நிதியாக தற்பொழுது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அமராவதி நகரத்தை ஒரு வளர்ச்சி மிகுந்த நகரமாக மாற்றுவதற்கு அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று போலவரம் நிதி திட்டத்திற்கான அந்த நிதியும் ஒதுக்கப்படும். என்னென்று சொன்னால் ஆந்திராவின் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு திட்டம் என்பது போலவரம் நதிநீர் இணைப்பு திட்டம். அது செயல்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கிறார். அதே போன்று பீகார் மாநிலத்தில் எடுத்துக்கொண்டோமேனால் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள், சலுகைகள் என வாரி வழங்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக பீகார் மாநிலத்தில் புதிய விமான நிலையங்கள், கல்வி நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பீகார் பாட்னாவிலிருந்து பட்னிப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நெடுஞ்சாலை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார். அதே போன்று பீகாரில் புதிய 3 கோவில்கள் கட்டப்படும். அதே போன்று பீகாரின் வெள்ள தடுப்பு பணிகளுக்காக 11,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அவர் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கும் பொழுது அஸ்ஸாம், உத்தரகாண்ட், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களை குறிப்பிட்டு வெள்ள தடுப்பு பணிகளுக்கான அனைத்து வித உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். ஆனால் தமிழகத்தை எடுத்துக்கொண்டோமேனால் சென்னை மாநகரத்தை அடிக்கடி வெள்ளம் தாக்குகிறது. கடந்த முறை பார்த்தோமேனால் வெள்ள பாதிப்புக்கு உள்ளான நகரம் சென்னை. ஆனால் சென்னைக்கு நிதி உதவி வழங்குவது குறித்த எந்த ஒரு அறிவிப்பும் அவர் வெளியிடப்படவில்லை. ஆனாலுமே கூட பீகார் மாநிலத்திற்கு வெள்ள பாதிப்பாக இருக்கட்டும், புதிய மின் இணைப்பு பணிகள், அதே போன்று கோவில்கள் அமைப்பது, நெடுஞ்சாலைகள்,
நிலையங்கள், விமான நிலையங்கள், கல்வி நிலையங்கள் அமைப்பது என பீகாருக்கு ஒரு சிறப்பு நிதி அந்தஸ்து தரக்கூடிய வகையில் அனைத்து விதமான திட்டங்களுக்குமே பீகார் மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட 2 மாநிலங்களுக்கும் வெகுவாக அளிக்கப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய மாநிலங்களை பொறுத்தவரை கர்நாடகா, கேரளா, தமிழகத்திற்கு எந்த ஒரு புதிய திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போன்று அஸ்ஸாம் வெள்ள தடுப்பு பணிகளுக்கும் உள்ளிட்டவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கவனிக்கத்தக்க அம்சமாக நாம் பார்க்க வேண்டும் என்பது மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட அந்த மாநிலங்களுக்கு இன்னும் ஒரு 3-4 மாதங்களில் தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த மாநிலங்களுக்கு சிறப்பு சலுகைகள், புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அந்த மாநிலங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு கை கொடுத்தவர்கள், அதாவது ஆந்திரா மற்றும் பீகார் உள்ளிட்ட 2 மாநிலங்களுக்கு மட்டுமே பல்வேறு புதிய சலுகைகள் அறிவித்திருப்பதே தற்பொழுது மற்ற மாநிலங்களிடையே சலசலப்புகளையும் விமர்சனங்களையும் உண்டு பண்ணியிருக்கிறது. 7வது முறையாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக வருமான வரி முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டது. தனிநபர் வருமான விகிதம் குறித்த பல அம்சங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்ட விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.